திருப்பதி ஏழுமலையான் தரிசன டிக்கெட்டை முறைகேடாக பதிவு செய்து பக்தர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்த திருப்பத்தூரை சேர்ந்த இன்டர்நெட் சென்டர் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஆன்லைன் தரிசன டிக்கெட்டில் மோசடி அரங்கேற்றப்படுவது எப்படி? திருப்பதி ஏழுமலையான் கல்யாண உற்சவ சேவையில் கலந்து கொண்டு வழிபடுவதற்காக திருப்பத்தூரைச் சேர்ந்த பக்தர்கள் 4 பேர் திருப்பதிக்கு வந்துள்ளனர். அவர்கள் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அவர்களது டிக்கெட்டை வாங்கி பரிசோதித்தனர். இதில் அந்த டிக்கெட்டுகள் அனைத்தும் ஆன்லைனில் முறைகேடாக வாங்கியது என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இது பற்றி அந்த பக்தர்களிடம் விசாரித்த போது திருப்பத்தூரைச் சேர்ந்த இன்டர்நெட் சென்டர் உரிமையாளர் அண்ணாதுரை தங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர். அந்த டிக்கெட் குறித்து ஆய்வு செய்த போது அண்ணாதுரை தனது பாஸ்போர்ட் நம்பரில் கடைசி எண்ணை மாற்றம் செய்து அதை பயன்படுத்தி டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்ததும் அதை கொடுத்து பக்தர்களிடம் அதிக கட்டணம் வசூல் செய்ததும் தெரிய வந்தது. இதுகுறித்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் அண்ணாதுரை மீது திருமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அண்ணாதுரை மீது வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். இதையடுத்து பக்தர்கள் தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் மட்டுமே தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய வேண்டுமென தேவஸ்தானம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டு திருப்பதி மலைக்கு வரும்போது அந்த டிக்கெட்டுகளை தேவஸ்தான நிர்வாகம் மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கும் என்றும் இதனை பக்தர்கள் அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது.